வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள கண்டு மோகிக்கணும் அப்படின்னா, இந்த முறைய பிரயோகம் படுத்தி பாருங்க. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய தவறான நோக்கத்திற்காக பிரயோகம் படுத்தாதீங்க. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புடிச்சவங்க கூட இந்த மோகன விஷயத்த பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னாலும், ஒரு சிறப்பா இருக்கும். அடுத்தவங்க மேல சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் மேல பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னாலும், கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா, பின்விளைவுகள் கொஞ்சம் இருக்கும். அதனால தவறான நோக்கத்திற்காக யாரும் பயன்படுத்தாதீங்க. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள் அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூஜைய முதல் முதலாக ஆரம்பிக்கணும். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, காராம் பசு நெய் ஒரு சிறிய அளவு எடுத்துக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, மலையில இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள், இல்ல அப்படின்னா அந்த காங்கேய ரகம், இந்த நாட்டு மாட்டுகள எடுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலையில வாழக்கூடிய மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, மூலிகைகள சாப்பிட்டு வாழும். அதுபோல இந்த வீட்ல வளர்க்கக்கூடிய மாடுகள் நெறைய பேரு வெளியில கூட புடிச்சு கட்டுறதில்ல. உள்ளயே ஏதாவது தீவனத்த போட்டுட்டு அப்படியே வச்சு பாதுகாத்து பால் கறந்துகிட்டு இருக்கிறாங்க. மூலிகைகள சாப்பிடுறனால அந்த மாட்டுகளுக்கு அதனோட பால் சக்தி அதிகமா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, சுத்த வெள்ளை பசு. வேற எதுவும் கலர் இருக்கக்கூடாது. வெள்ளை பசுவோட பால் தேர்ந்தெடுத்துக்கங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா. தேர்ந்தெடுத்து அதில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களா நெய் எடுங்க. ரொம்ப பெருசாலாம் கிடைக்காது. ஒரு சிறிய அளவு தான் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, முதலாக பௌர்ணமி நாள் அன்றைக்கு ஆரம்பிக்கணும். ஒரு பாத்திரத்தில வச்சு இடது கையில வச்சுக்கோங்க. மோகினி மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கிறேன். காலையில 108 முறை, சாயங்காலம் 108 முறை. இது போல உச்சரிங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 48 தினங்கள் உச்சரிக்கணும். இது பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, பலன் நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு அதிகமா இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில பண்ணலாம். சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் மறைஞ்ச பிறகு பண்ணலாம். சூரியன் அந்த மறைய போகக்கூடிய அந்த டயத்துல பண்ணலாம். இத பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல மட்டும் தான் பிரயோகப்படுத்தணும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா 48 நாளும் விரதம் இருந்து இத பண்ணுங்க. இது போல பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த நெய் எடுத்து உங்களோட இரு புருவத்துக்கு மத்தியில வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆணா இருக்கக்கூடிய பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே உங்க மேல ஒரு மோகம் கொள்வாங்க. அதே போல ஒரு பெண் வச்சுட்டு போறாங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கக்கூடிய அனைத்து ஆண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேல ஒரு மோகம் கொள்வாங்க. அதே போல ஒரு குறிப்பிட்ட நபர அத மோகிக்க வைக்கணும் அப்படின்னா, இது என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த ஒரு 3 முறை சொல்லி அவங்க உச்சந்தலையில தேய்ச்சு விட்டுருங்க. அப்படி தேய்ச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள விட்டு பிரியவே மாட்டாங்க. உங்க மேல மோகம் கொள்வாங்க. உங்கள பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள விட்டு பிரியணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. வசியத்திற்கும், மோகத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வசியம் அவங்களோட சிந்தனைகள அதிகம் படுத்தும். அவங்களோட எந்நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட நெனப்புல இருப்பாங்க. ஆனா மோகனம் அப்படின்றது அப்படி கிடையாது. ஒரு உடல் ரீதியா, ஒரு உடலுறவு அந்த போல சம்மந்தப்பட்டது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, தவறான வழிக்கு யாரும் பிரயோகம் படுத்தாதீங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர், உங்களோட கணவனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மனைவியா இருக்கலாம், இல்ல விரும்பிய பெண்ணா காதலன், காதலி அது போல இருக்கலாம். இது போல பிரயோகம் படுத்துங்க. அடுத்த நபர்கள் மேல பிரயோகம் படுத்தாதீங்க. படுத்துனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வேலை செய்யும். கொஞ்சம் பின்விளைவுகள் இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் தவறா பயன்படுத்தாதீங்க. அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா இருக்கிற நேரத்தில மட்டும் இந்த பாத்திரத்தில இருக்கிற நெய்ய எடுத்து உங்க இரு புருவத்துக்கு மத்தியில பூசிக்கங்க. ஒரு அசைவ உணவு சாப்பிட்டோ, இல்ல மது சாப்பிட்டுட்டோ, இது போல விஷயங்கள் நேரத்தில அத தவிர்த்துருங்க. இது போல பண்ணுனீங்க அப்படின்னா, அது விட்டு விலகி போறதுக்கு ஒரு காரணம் ஒரு காரணமா அதுவே இருக்கும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, இரு புருவத்துக்கு மத்தியில வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இதே மந்திரத்த ஒரு 3 முறை சொன்னதுக்கு அப்புறமா இரு புருவத்துக்கு மத்தியில வச்சுட்டு போங்க. அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர்களுக்கு சந்தேகம் வரும். இப்ப வச்சுட்டு நான் வெளியில போறேன். வெளியில ஏதாவது ஒரு காரணத்தினால அசைவ உணவுகள் சாப்பிடுற மாரி ஒரு நிலைமை வருது அப்படின்னா, அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்த தொடக்கூடாது. அதுபோல பார்த்துக்கங்க. நீங்க நெத்தியில வச்சீங்க அப்படின்னா, திரும்ப குளிச்சுட்டு இது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.